அனிலாசூரன். ஓ, முன்னிட்டு மங்களத்திலே பகான் என்று சொல்லக்கூடிய அரசனை அண்ணா பீமண்ணா சொல்கிறார். ஆமா, பகன் பக்காசூரன். ஆமா, அவனுடைய பேரன் அனிலாசூரன். அவருடைய பேரன் அனிலாசூரன். தர்மர் தனியாக இருக்கிற என்று அறிந்து துரியோதனே அந்த அனிலாசூரனை உடைய அண்ணனை கொல்லும்படியாக அண்ணா தர்மண்ணாவை கொல்லும்படியாக துரியோதனன் அனுப்பி வைத்திருக்கிறான். ஆமா, பார்த்தேன். அடடா, இப்போ தர்மர் இருந்து விடுவார் என்று அறிந்து அந்த கர்ணன் முகம் உன்னுடைய அண்ணன் தர்மர் முகம் போல் மாற்றி அமைத்தது நான் தான். ஆமா, சூழ்ச்சி என்ன சூழ்ச்சி மாமா? உன்னுடைய அருளால் அண்ணனை பிழைத்து விட்டார், அண்ணனை காப்பாற்றி விட்டார். இப்போது புறப்பட போகலாம். அண்ணா, தம்பி அர்ஜுனா, உன்னுடைய காண்டத்தை நான் கேவலமாக பேசிவிட்டேன். அதனால் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். மாமா என்ன தெரிவிக்கிறது அந்த விரைவாக பானப்பிரயோகம் செய்வார். சண்டைக்கு பயந்தோட கிருஷ்ணன் பலத்தாரே என் இடத்திலே சண்டை செய்ய முடியாமல் சண்டைக்கு பயந்தோடியவன் இவன் பலத்தாரி சொல்லுகிறியா? மாமா இருக்கிற வரைக்கும் மாமா கேடு வரும் பின்னே மதி கட்டு வரும் முன்னே என்று சான்றோர்கள் வகுத்திருக்கிறார்கள். எப்பவுமே செய்தவன் நான் பிள்ளை வளைத்தவன் நான் பாஞ்சால நாட்டிலே பாஞ்சால மகாராஜா சுயவரம் செய்தான். எவன் ஒருவன் பிள்ளை வளைக்கிறாரோ அன்னவனுக்கு மகளாகிய பாஞ்சாலியை பாணிகிரகம் செய்து தருகிறேன் என்று பாஞ்சால மன்னர் சுயம்பரம் செய்தான். அந்த சுயம்பரம் அந்த பிள்ளை வளைத்து அந்த திரௌபதியை மாறி கூடியவன் தான். நான் இருக்கின்றேன். ஒரு கலந்த பரவாயில்ல, அதுக்கு 5 தலை இருக்கு மாமா. நான் இருக்கின்றேன் மைத்துனா. நான் இருக்கிறவங்களை என்னைக்குமே நம்ப கூடாது. அப்படியா? உன் கரத்திலே நாகாத்திரம் இருக்கிறது. என் கரத்திலே என்ன இருக்கிறது தெரியுமா? பரமனை பார்த்தவன் நான் நாட்டம் பார்த்து பணமும் கட்டவன் பரமனை பார்த்தவன் நான் நாட்டம் பார்த்து பணமும் கட்டவன் நான் நாட்டம். கடவுளை நேரா பார்த்து சிவபெருமான் கரத்தில் இருக்கக்கூடிய பாத்து பணாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய கணை இருக்கிறது என் கரத்தில். இப்போது இந்த குருந்தந்த பூமியிலே உன்னை விடுகின்றேன். பையன் சித்துக்கொள் பார்க்கலாம். மாலை மாறிடும். அந்த அர்ஜுனன் சிறுத்துக்கு நாளாக விட போகின்றேன். எது வந்துகிறேன்? சேர செலுத்து வந்துகிறேன். அந்த வேலை மட்டும் பாரு. அந்த வேலை விட்டு பந்த வேலை பிடிக்காது. உன்னுடைய வார்த்தை கேட்டு அந்த அர்ஜுனனை நான் வானபிரகம் செய்தான். தள்ளியை சொல்பிரகாரம் தான் கண்ண வானபிரகம் செய்தான். கண்ணனுக்கு வெற்றி கிடைத்தது என்று யார் வார்த்தை கேட்டால் என்ன? நமக்கு
வெற்றிதான் கிடைக்க வேண்டும். டேய் டேய் உள்ள சொல்லு வார்த்தை கேட்க முடியாது உண்மை சொல்லும். அந்த துணியா வார்த்தை கேட்டு எதை சொல்றானோ இதை சொல்லலாம். எத்தனை கட்டுவான் சொல்லுங்க. டேய் போடா போய் மந்திர தேசாதிபதியாக டெல்லி மகாராஜா ஆமா ஜாக்கிரதை. உன்னுடைய பையை தீர்த்து கொள் பார்க்கலாம் ஆமா மைத்திரா, ஜல்லியன் சொல் பிரகாரம் டெல்லி மகாராஜா தெரிவித்த வண்ணம் சிரசுக்கும் நடு மத்தியமாக மார்புக்கு நேராக குறிவைத்தவன் அடித்திருந்தான் ஆகாஸ்திரத்தை கண்டிப்பாக உன் சிரசு கொண்டு போயிருக்கு. சிரசு போய் சென்றிருக்கும். ஆனால் அவன் சிரசுக்கு நேராக குறிவைத்தான். தலைக்கு நேராக வச்சான். ஆகினாலே 11 அங்குலம் இந்த பூமியிலே ரதத்தை அழுத்தினேன். 11 அங்குல ரதத்தை பூமியில் அழுத்தவன் அவனுடைய சிரசு நேராக கிடைக்காமல் வந்தது. இடம் கிடைத்தது. சிரசு கிடைக்காமல் போய்விட்டது. ஒரு சிரசு கிடைக்காமல் மணிமுடிதான் கிடைத்தது. தலைக்கு வந்தது தலைக்கோயோடு போயிட்டது. ஆனால் நாகமே ஆனால் நாகமே ஆமா அந்த அர்ஜுன சிரசு எங்கே மணிமுடி மட்டும்தான் கொண்டு வந்திருக்கின்றாய் அர்ஜுன சிரசு காணவில்லையே சொல்படிக்கு அர்ஜுனன் சிரசுக்கும் மார்புக்கும் நடு மத்திய மகளிர்கள் நாகத்தை என்னை விட்டிருந்தால் அந்த அர்ஜுனன் சிறந்த கண்டிப்பாக நான் கொண்டு வந்திருப்பேன். அந்த வார்த்தையை மீறி சிரசுக்கு நேராக நீங்கள் குறி வைத்ததினால் மாயவரன் சொல்லக்கூடிய கண்ணபிரான் ரதத்தை பூமியிலே 11 அங்குலம் அழுத்தவோ அன்னவர் சிரசு கிடைக்காமல் மணிமுடிதான் கிடைத்தது. ஆகையால் என்னை மறுமுறை விட்டீர்களானால் அந்த அர்ஜுனன் சிரசை கண்டிப்பாக நான் கொண்டு வருவேன். நாகமே இந்த குருச்சந்திர பூமியிலே உன்னை ஒரு கணைக்கு மேல் மறு கணை விட மாட்டேன் என்று என்னுடைய தாய்க்கு நான் சத்தியம் செய்திருக்கின்றேன். ஆகையால் நீ எங்காவது சென்று பேசும் போல் மறுபடியும் உன்னை நான் விட மாட்டேன். மகாராஜனே, இந்த அர்ஜுனனுக்கு நேர் விரோதி யார் என்று அறிந்து யார் என்று பார்த்தால் நீங்களாக தான் இருந்தீர்கள். ஆமா ஆகையினால் உங்களிடத்திலே ஒரு சண்டை புகுந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 100 சொட்டு பால் ஊற்றி வளர்த்து வந்தீர்கள். இந்த குருச்சேத்திர பூமியிலே உங்களுக்கு உதவாமல் போனதினால் உங்களுடைய தேர்தலில பணம் எடுத்து என்னுடைய உயிரையே போக்கிக் கொள்கின்றேன். செலுத்தி வந்த டெல்லியிடம் சேர செலுத்தாமல் ஓடிவிட்டான். எங்க மாமா இருக்கிறது இப்போது 9 தான் இருப்பான். ஆமா இருந்த 18 இருப்போம். ரதத்தை செலுத்திக் கொண்டு உன் மீது யுத்தத்துக்கு வருகின்றேன். நிமித்திக் கொண்டு உன் மீது யுத்தத்துக்கு வருகின்றேன். முடிந்த ஈத்தோட கர்ணன் செலுத்தக்கூடிய ரதமானது பூமியிலே அழிந்து விட்டது. ஆமா, அந்த சக்கர பூமியிலே அழிந்த காரணத்தினால் தோல் குடத்தை நிமித்திக் கொண்டிருக்கிறான்
கர்ணன் இந்த நேரத்திலே அவன் மீது பானபிரயோகம் செய்தால் பானபிரயோகம் செய்தால் சுலபமாக கர்ணனை கொண்டுவிடலாம். கோவிந்தா, வைக்கிறா. நீ தெரிவிக்கக்கூடிய வார்த்தையா இது? என்ன வைக்கிறா? கர்ணனுடைய ரதம் பூமியை அழிந்து விட்டது. ஆமா. இந்த நேரத்தில் அதை நிமித்துகிறான் தோல் கொடுத்து. இந்த நேரத்தில் அவன் பானபிரயோகம் செய்தால் நாட்டு மக்கள் என்ன கூறுவார்கள்? கர்ணன் செலுத்தும் ரதம் பூமியை அழிந்து விட்டது. ஆமா. அந்த நேரத்தை பார்த்து பானபிரயோகம் செய்தான் அர்ஜுனன். அவன் ஒரு வீரனா என்றல்லவா கூறுவார்கள். அப்படியா? ஆமா. எப்படி என்றால் ரதத்தை நிமித்து ரதத்திலே அமர்ந்து வில்லை வளைத்து நானே ஏற்றட்டும், அப்பொழுது அவனுடைய திறமை நான் அறிகிறேன். இது அதர்மம் போர் என்று தெரிவிக்கின்றார். தர்மம் போராக மைத்தனா 13ஆம் நாள் யுத்தத்திலே எனக்கு என் தங்கை சுபதிரிக்கும் உனக்கு பிறந்தாரே அபிமன்யு வீர அபிமனை கொன்றவாளை ஓட்டவர்களே துரியோதனன், சகுனி, கர்ணன், சைந்தியவன், குலகுரு துரோணாச்சாரி ஐவர்களில் இன்னவனும் ஒருவன். கோவிந்தா, மாமா, இந்த குருட்சேத்திர பூமியிலே என்னுடைய மகனாகிய அபிமன்னனை ஞாபகப்படுத்தி முதலிலே அதர்மம் செய்தவர்கள் இன்னவர்கள். அதர்மத்தை அதர்மமாக தான் நினைக்க வேண்டும். வைத்தனா ஆமா, சோகத்திலே கடுமையான சோகம் புத்திர சோகம் என்று கூறுவான். ஒரு மகன் இறந்து விட்டால் அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மைத்தான். என் மகனை கொன்றவர்களே இவனும் ஒருவன். கண்ணா ஆகட்டும். கோவிந்தா, யோ எம்மனுக்கே தெரியாத உங்க சூழ்ச்சி மட்டும். நான் சொல்லல, பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாங்க. பாம்பு மேல பட்டுகிற ஆளு நாகாஸ்திரம் இருக்கிறது கர்ணன் இடத்திலே வர முடியாது. நான் சொன்னேன் உண்மைத்தான். வைத்தனா பாம்பு மேல பட்டுகிற ஆள் தானே. பாம்பு மீதால் படத்தை நித்திர செய்கின்றேன். ஆமா, நானும் லட்சுமி. ஆமா, இந்த பாம்பு இருந்தாலும் உன்னை சோதிப்பது என் வழக்கம் அல்லவா? என்னையா சோதிக்கிறது? நீ வந்து எனக்கு சோதிக்கிறது? என்னுடைய கரத்தால் கர்ணன் மடிந்து விட்டான். உன்னுடைய தயவுதாட்சணி இனிமேல் எனக்கு தேவையில்லை. அப்படியா? 17ஆவது நாள் யுத்தத்திலே பாட்டன் வெற்றி பெற்றான் என்ற செய்தி நாட்டு மக்கள் கூறுவார்கள். அனைவருமே அறிந்து கொள்வார்கள். ஆமா, வைத்தனா கர்ணன் உடலை விட்டு உயிர் பிரிந்ததா இல்லையா என்று அருகாமை சென்று பார்த்து விட்டு வா, பிறகு நான் சென்று வருகிறேன். நான் முட்டாளா இல்லை என்று கற்றுக்கொண்டு குரு துரோணாச்சாரி முட்டாளா? நீ சென்று பார்த்து விட்டு வாயா. கர்ணன் ரதத்தின் அருகே சென்று பார்த்து விட்டு வா என்று கூறுகிறான். ஆமா, பார்த்து விட்டு வருகிறேன். ஆகட்டும். அதே பேடி விஜயா தேவை நிமித்தி வரும்போது பின்புறமாக வந்து கடை தொடுத்து விட்டாயே. உனகளாக எதுகிறா காண்டி பெண்? டே பொம்பளை பறி மூஞ்சில அடிக்கடி பொம்பளை போயிருக்கலாம். வேறுமாக 10 மணி நேரம் தான் கட்டிக்கலாம். கோவிந்தா, கர்ணனுடைய உடலை விட்டு உயிர் பிரியாத காரணம் என்ன கோவிந்தா? தானம் என்பது 32. தானம் என்பது 32 தானம். ஆனால் கர்ணன் 31 தான தர்மங்கள் செய்திருக்கின்றான். ஆமா, வைத்தனா இந்த பேதகமானவன் இவன் தானம் செய்தான். ஆமா, தானத்திலே சிறந்தது அன்னதானம் செய்திருந்தால் கர்ணனை உன்னாலும் கொல்ல முடியாது, என்னாலும் கொல்ல முடியாது. கோவிந்தா, அவன் மடிய வேண்டும். நான் வெற்றி பெற்ற செய்தி நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அதற்கு தகுதியான உபாயம் தெரிவிப்பாய். இப்போது 7 பிராமணராக வழிவெடுத்து ராமன் அவதாரம் எடுத்து கர்ணன் செய்த 31 தான தர்மத்தை ஆதியோடு அந்தமாக தாரை வார்த்து வாங்கி ஒரே வைக்கிறான். அப்படி என்றால் அவனுடைய உடலை விட்டு உயிர் பிரிந்து. ஆமா, கோவிந்தா, 16ஆம் நாள் யுத்தத்திலே பாட்டன் வெற்றி பெற்றான் என்ற செய்தி நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அப்படியாக சென்று வருகிறேன்.